ஸ்ரீயஸ்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் 4 வருடம் 4வது மாதத்தில் நாம் இருக்கோம். இதில் இப்போது 108 திவ்ய தேச வைபவங்கள் அதனுடைய மகிமையை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கணக்கு பிரகாரம் 87வது திவ்ய தேசம் திருப்பவளவண்ணன். இந்த திவ்ய தேசம் பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மிக அழகானதொரு திவ்ய தேசம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா திவ்ய தேசங்களுமே அழகு. அதுலேயும் ஒவ்வொரு திவ்ய தேசமும் ஒவ்வொரு விதமான அழகை சொல்லக்கூடியதாக வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த திவ்ய தேசம் காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திற்கு வெகு அருகாமையில் உள்ளது. வெகு அருகாமையில் என்ன, ஒரு கிலோமீட்டர் இருக்கும். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வடக்க 1 கிலோமீட்டர்லையும் வெகு அருகாமையில் அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு நியரஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு எதிர்க்கையே பவளவண்ணர் அப்படின்னு பச்சை வண்ண பவளவண்ணர் அப்படி தான் சொல்லுவாள். அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் பெற்றது ஒரு திருக்கோயில். பவளவண்ண பெருமான் மேற்கு நோக்கிய அமர்ந்த திருக்கோலம் பவளவண்ண பெருமான். தாயார் தனிக்கோயில் நாச்சியார், பவளவல்லி தாயார் ஆர் பவளவல்லி நாச்சியார். தீர்த்தம் சக்கர தீர்த்தம். இங்கே விமானமும் பவள விமானம், இதை பிரவாள விமானம் அப்படின்னும் சொல்வதுண்டு. அஸ்வினி தேவர்களுக்கும் பார்வதிக்கும் பிருகு மகரிஷிக்கும் சாண்டில்ய மகரிஷிக்கும் மற்றும் பலருக்கும் பிரத்யட்சமான பெருமாள். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டவன். வைகாசன ஆகமத்தின் கீழே வரக்கூடிய இந்த திவ்யதேசம். பவளவண்ணா எங்குற்றாய் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் அப்படின்னு ஒவ்வொரு வண்ணத்தையும் சாதிப்பார் ஆழ்வார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு உண்டு. ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. பாலின் நேர்மை, செம்பொன் நேர்மை, பாசியின் பசும்புறம் போலும் நேர்மை, பொற்புடை தடத்து வண்டு விண்டு உலாம் நீல நேர்மை, இன்று இவை நிறைந்த காலம் 4 அப்படிங்கிறது திருச்சந்த விருத்தம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பெரியாழ்வார் திருமொழி முடித்து இப்போ நம்ம ஆண்டாளுடைய திருமொழி பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு அடுத்து நமக்கு வரக்கூடிய திருச்சந்த விருத்தம். ரொம்ப அழகான சந்தத்தை கொண்டதான பாடல்கள் அமைந்தது திருச்சந்த விருத்தம். திருமழிசை ஆழ்வாரால் பாடப்பட்டது. அதை அடுத்தது அனுபவிக்க போகிறோம், அதனுடைய அர்த்த விசேஷங்களையும். இது தியான ஸ்லோகம் பிரவாள சத்ருஷாகிருதி ததபலா சதஸ் வல்லிகா விமானம் அபிதத்ரஷ பிரதித சக்கர தீர்த்தாந்திகே பிரவாளம் இதி பஷ்யமாம் அபி முகஸ்து திஷ்டான்புர பிரவாள சத்ருஷே புரேஷ ஹரிரஸ்வினி பூஜிதா. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, திருப்பவளவண்ண பெருமான் என்னும் இந்த திவ்யதேசத்திலே, பவளவண்ணம் என்னும் திவ்யதேசத்திலே எம்பெருமான் திருப்பவள வண்ணனாக பவளவள்ளி நாச்சியாருடன் பவள விமான நிழலில் சக்கர தீர்த்த கரையில் மேற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் தன்னை வழிபட்ட அசுனி தேவர்களுக்கும் காட்சி கொடுத்து அருளிய நிலையில் விளங்குகிறார். அப்படிங்கிறது தான் இந்த திருக்கோலத்தினுடைய விசேஷமாக சொல்லப்படக்கூடியது. எல்லா இடத்துலையுமே நம்ம காஞ்சிபுரம்னு பார்த்தாலே தெரியும் நமக்கு. சின்ன காஞ்சிபுரமாக இருக்கட்டும், பெரிய காஞ்சிபுரமாக இருக்கட்டும், இந்த கதை சம்பந்தப்பட்டது அப்படின்னா அதிகமாக சம்பந்தப்பட்டது. கதை எதனோட சம்பந்தப்பட்டதுன்னா பிரம்மாவினுடைய யாகத்தோடு சம்பந்தப்பட்டது. எப்பயுமே இந்த காஞ்சிபுரம் இன்னண்டரவுன் காஞ்சிபுரத்தினுடைய எந்த விசேஷம் எதை சொன்னாலுமே, இப்போ எப்படி ஒவ்வொரு திவ்யதேசத்துலேயும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள், ஒவ்வொரு விதமான கடன்கள் எப்படியெல்லாம் இருந்தாலுமே, அங்கே நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம், மாசோத்சவம், பக்ஷோத்சவம், இப்படி ஒரு சில உற்சவங்கள் நிறையாக இருக்கும். பிரம்மோற்சவம் உண்டு, வசந்தோத்சவம் உண்டு. இப்படியாக அந்த மாதிரி இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி நம்ம சொல்லணும்னா பிரம்மா இல்லாமல் கிடையாது.
சரஸ்வதி தேவி இல்லாமல் கிடையாது. நமக்கு தெரியும், இந்த பிரம்மா நம்ம நாராயணத்திலே பார்த்துருக்கோம். ஏன் பிரம்மா இங்கே வந்து யாகம் பண்ணணும்னு வந்தார்? எல்லாருக்குமே ஷார்ட்கட் அவசியம் சார். எல்லாருமே அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள் எல்லாரும் அரசியல்வாதிகள் தான். எல்லாருக்கும் இன்றைக்கே 1 கோடி இல்லை 10 கோடி கிடச்சி கொடுத்துனா சந்தோஷம். கோடி கிடைச்சால் சந்தோஷமான தெரியாது. ஆனால் பணம் நம்ம இன்றைக்கே போடணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதில் உடனே நம்மளுக்கு பணம் வந்துடணும். இதை நாம் நினச்சதில்லை, பிரம்மாவே நினச்சிருக்கான், இந்திரன் நினச்சிருக்கான். இந்த பிரம்மாவுக்கு என்னன்னா, இவ்வளோ யாகம் பண்ணணுமே, ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா இவ்வளோ யாகத்துக்கும் அப்படின்னு அவர் யோசித்து கேட்டு, இந்த திவ்யதேசத்தில் அதாவது காஞ்சிபுரத்தில் வந்து யாகம் பண்ணினால், அசுமேத யாகம் பண்ணினால், ஒரு யாகம் பண்ணினா 1000 யாகம் பண்ணின மாதிரி சமம் அப்படின்னு என்னுடைய பலனை எடுத்துக்கிறதுக்காக இங்கே வந்து யாகம் பண்ணுறதுக்காக வரார். அந்த யாகத்தை தடுத்து நிறுத்துவதற்காக நான் முதலே பார்த்தோம், இது பல விதேச விபவத்திலே பார்த்துருக்கோம். பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் உள்ள சண்டை, சின்ன ஈகோ பிரச்சனை. அந்த ஈகோ பிரச்சனையினால் சரஸ்வதி தேவி வர முடியாது அப்படின்னுட்டா. இந்த வர முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லை, பிரம்மாவனுடைய யாகம் தடைப்படணும். அந்த தடைப்படணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதற்காக ஒரு அரக்கர்களை உண்டாக்கி அந்த அரக்கர்களை அசுரர்களை ஏவி பிரம்மாவனுடைய யாகத்தை தடை பண்ணணும். இது பெருமாளுக்கு தெரியாதா? ஆக்கினமும் அவன் தானே, எல்லாவற்றையும் உண்டாக்கி தனக்குள்ளே வைத்திருப்பவன். இதை அறிய மாட்டானா? இப்படிப்பட்ட ஒரு சூழலை பிரம்மாவுக்கு ஒரு தடை வரணும் என்று நினைத்திருப்பவனும் அவனாகத்தானே இருந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட பிரம்மாவுக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய சரஸ்வதி தேவியால் செலுத்தப்பட்ட கொடிய அரக்கர்களை சம்ஹாரம் பண்ணணும். இவளை தடுக்கிறது யாரால முடியும் அப்படின்னு பிரம்மா திரும்பி என்ன பண்ற, அதுக்காக ஒரு வேள்வி, அதுக்காக ஒரு வேண்டுதல் பெருமாளிடத்திலே. சுவாமி, இந்த மாதிரி நீர் தான் என்னை காப்பாற்றணும், ஒரு வழி இல்லை, உமர் குறித்து தான் நான் யாகம் பண்ணணும்னு இங்கே வந்தேன். அந்த யாகம் தடையாறுது, எப்படியாவது வந்து இந்த யாகத்தை காப்பாற்றி கொடுக்கணும், யாகத்தை நான் பூர்த்தி பண்ணணும், அதற்கு நீங்கள் தயை கூர்ந்து அருள் பண்ணணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறார். பெருமாள் பார்த்தார், எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. பெருமாள் தான் பக்தன் எப்படா வேண்டுவான், எப்போ கூப்பிடுவான், எங்கிருந்தாவது எப்பயாவது பெருமாள் பார்த்துட்டே இருக்கார். யார்? திரௌபதி. எப்பயாவது தன்னை கூப்பிட மாட்டாளா, உடனே ஓடி வந்துடலான்னு, உடனே அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டா தானே இல்லையா? அந்த மாதிரி பிரம்மா எப்போ கூப்பிடுவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க தன்னுடைய பக்தனுக்காக. அதுதான் பெருமாள்கிட்ட ஒரு பெரிய விசேஷம். எந்த பக்தனாக இருந்தாலும் எதற்காக கூட்டாலும் அதை அங்கு வந்து அதை நிறைவேற்றி தருவதிலே அவனுக்கு ஒரு ஆசை, அதீத ஆசை. ஆனால் அவன் கூப்பிடணும், முன்னங்கால நீ எடுத்து வை அப்படின்னு அவன் எடுத்து வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிரம்மா கூப்பிட்ட உடனே வந்துட்டார் பிரம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அந்த பக்கம் அரக்கர்கள் அசுரர்கள் அவள் அனுப்பிச்சிருக்கா. சரஸ்வதி தேவி இவா 2 பேரும் சண்டை போடுறா. இந்த சண்டை போடச்சே இந்த ரத்தமானது பெருமாளுடைய மேனியில் படுறதான். மிக அழகான மேனி. அந்த எம்பெருமாளுடைய பவளம் போன்ற செந்நிறத்தவனாய் விளங்கினான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆழ்வார் சாதிக்கிறார் பாருங்க, பவளவாய் கமலச்செங்கண் அப்படின்னு. இந்த பவளத்துக்கே ஒரு தனி அழகு உண்டு, தனி பிரேமை உண்டு, தனித்துவம் உண்டு பவளம் அப்படின்னா. ஏன்னா நம்ம வந்து கோள்கள், ஏன்னா எனக்கு பிடிச்சதாச்சே நவகிரகம் இல்லையா? அதாவது எந்த அஸ்ட்ராலஜருக்கு தான் பிடிக்காது? அந்த நவகிரகத்தில் எடுத்துட்டோன்னா நமக்கு தெரிஞ்ச முதல்ல காத்தால எழுந்திருக்கச்சே நம்ம எழுப்பக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சூரியன். சூரியனை சுற்றி தான் வருது. இந்த சூரிய நாராயண பெருமாளை சுற்றி தான் அத்தனை கிரகங்களும் சுற்றி வந்துட்டுருக்கு. சூரியனும் சிவப்பு, ஆனால் அங்கே விளங்கக்கூடிய சுற்றி வரக்கூடிய அத்தனை கிரகங்களிலேயே இந்த செவ்வாய் அவனும் சிவப்பு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? சூரியனுடைய சிவப்பு வேறு, செவ்வாயினுடைய சிவப்பு வேறு. அதைத்தான் பகவானைத்தான் சொல்கிறார் பவளவாய் கமலச்செங்கண்ணு. ஏன்னா பவளவாய், பவளம்னா என்னென்னா கொஞ்சோண்டு லேசாக மஞ்சள் சேர்ந்ததாக இருக்குமா. சிவப்புலேயே அந்த அடிக்க வர சிவப்பு கிடையாது, அது சூரியன்கிட்ட. அதில் கொஞ்சம்
ஏன்னா அவனுடைய எல்லாமே, எல்லா கிரகங்களுமே அவனுடைய ஒளியை வாங்கி கொடுக்கறது தானே. அதனால் அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்தது. அதனால தான் நம்ம சொல்லச்சே மங்கள்வார்னு சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமையை மங்கள் வேறு மங்கள் வேறு. மங்களம்னாலுமே, மங்களம்னா சிவன்னு பேர், மங்கள்வார். அதனால் அந்த கொஞ்சோண்டு மங்களம் கலந்ததாக, மங்களத்தை உண்டாக்கக்கூடியதாக சிவப்பு இருக்குது. அதுக்குத்தான் பவளம்னு பேர். அதனால தான் பகவான் வாயை அதற்கு உதாரணமாக சொன்னார். இங்கே அந்த பகவானுடைய ரத்தமாக சிவப்பாக இருக்கான். அதனால் பார்க்குறவாள்லாம் இவளை பவள வண்ணமாக இருக்காரே, பவள வண்ணமாக இருக்காரேன்ட்டு பவளவண்ணன் பவளவண்ணன்னு நாமகரணம் சூட்டி அழைக்க ஆரம்பிச்சிட்டாலாம். இவருக்கே பார்த்தா அவளை பவளமேனியாக ரூபமாக பெருமாள் வழங்குறதுனால பெருமாளை சேவித்து நீங்கள் எனக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு வேண்டின்றாராம். அதனால் பெருமாள் இங்கே இருந்து பவளவண்ணனாக, அங்கே எதிர்க்கே இருக்கக்கூடிய சன்னதி பச்சை வண்ணர் சன்னதி எதிர இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறார். ஆனாலும் பச்சை வண்ணர் சன்னதி மங்களாசாசனம் ஆனதில்லை. பவளவண்ணன் மட்டும்தான் மங்களாசாசனம் பண்ணிருக்கார் ஆழ்வார். பவளவண்ணனாய் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு கோபத்தோடு பண்ணுறாராம். பகவானுக்கு எவ்வளோதான் கோபம் இருந்தாலும் சரி சுவாமி, அந்த கோபம் அப்படிங்கிறது யார் மேலே இருக்கும் அப்படின்னா, யார் தன்னுடைய பக்தனுக்கு இடையூறு பண்ணுறாளோ அவள் மேலே மட்டும்தான் கோபம் இருக்கும். இதற்கு உதாரணம் நம்ம முதல்லையே பார்த்தோம், நிருசிம்மாவதாரம். பகவானுக்கு யார் மேலே கோபம்? தன்னுடைய பக்தனான பிரகலாதனுக்கு இடையூறு பண்ணுறான் அப்படிங்கிறதுனால இரண்யன் மேலே கோபம். ஹிரண்யன் மேலே கோபம் காட்டுற அதே கண்கள் இப்படி திரும்பி பார்க்கச்சே பிரகலாதன் மேலே இரக்கத்தை காட்டுறது. அதனால தான் அந்த மங்கள சுரூபியாக விளங்கக்கூடியவன் பகவான். அதனால தான் பவள வண்ணமா அந்த ஒளியினுடைய ரிஃப்ளெக்ஷன் அடித்து தான் பவளவாய் கமல செங்கண் அப்படின்னார் ஆழ்வார். அப்படிப்பட்ட பவளவண்ணனாக விளங்கக்கூடியவன் பெருமாள் இந்த இடத்துல. இங்கே இந்த சாண்டில்ய மகரிஷின்னு ஒருத்தர். இப்போ நம்ம முதல்ல பிரம்மாவனுடைய கதையை பார்த்தோம். 3 விஷயம் பார்த்தோம் இல்லையா? பிரம்மா தேவர்களால் வணங்கப்படக்கூடியவன், அடுத்தது அஸ்வினி தேவதைகளால் வணங்கப்படக்கூடியவன், பார்வதியால் வணங்கப்பட்டவன், பிருகு மகர்ஷியால் வணங்கப்பட்டவன். இன்னும் பார்வதி தேவி இதுக்கு வேற ஒரு கதையை சொல்கிறா. பார்வதி தேவி இந்த பார்வதி இதை பார்த்துட்டே இருக்கா. எதை பார்த்துட்டு இருக்கா? சரஸ்வதி என்ன பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கா. இதற்கு முன்னாடி வேறொரு கதையில் பார்த்தோம் நம்ம, பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒரு பிணக்கு வந்துடுறது. அந்த பிணக்கினால் பரமேஸ்வரன் பார்வதியை அனுப்பிச்சி வைக்கிறான். பார்வதி கீழே தவம் செய்து பெருமாளுடைய ஆணையினால், பெருமாளுடைய ஆக்ஞையினால், இது திருக்கல்வனூர் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம். பார்வதி தேவியினுடைய தவம் தன்னுடைய அண்ணாவை நோக்கி பெருமாளை நோக்கி தவம் செய்து பெருமாள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறார்னு அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் இங்கேயும் இருக்கான். இவ போகலை, சிவனோடு நின்று ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கா தன்னுடைய புருஷனோடு. இந்த கதை நடக்கிறதே புது கதையை நாம் கேட்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கா. அதனால் பெருமாளுடைய பவளவண்ணர் ரூபம் அவளுக்கும் ஒரு ஆகர்ஷண சக்தியை கொடுக்கறதுனால பார்வதியும் அந்த அருளை பெற்றாள் அப்படின்னு ஒரு ஸ்தல புராணம் சொல்லுது. சரி, இதில் அஸ்வினி தேவதைகள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த அஸ்வினி தேவதைகள் அப்படின்னுச்சு அஸ்வினி குமாரர்கள் நமக்கு தெரியும். சூரியனுக்கும் சரண்யு அப்படிவாளுக்கும் பிறந்தவர் தான் அஸ்வினி தேவதைகள். அதாவது அவர்களுக்கு பேர் நாசத்யா தஸ்ரா என்று பெயர் அவர்களுக்கு. இவர்கள் தேவர்களுடைய மருத்துவர். நம்ம தேவர்கள்லேயே அவள் பிரிவு வச்சுருக்கா. மெடிசன் குரூப் தனியாக, அஸ்ட்ராலஜி குரூப் தனியாக, மயன் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே அவள் தனியாக, இப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வச்சுருக்கான் இந்திரன், தேவேந்திரன். அந்த குரூப்பில் இவள் நாசத்யா தஸ்ரா அப்படின்னு சூரியனுடைய குழந்தைகள். சூரியனுக்கும் சரண்யுவுக்கும் பிறந்தவள் இவாள் தான். பின்னாடி இவாளுடைய அம்சமாக பிறந்தவர்கள் தான் நகுலன் சகாதேவன் அப்படிங்கிறது மாத்ரியினுடைய புதல்வராக பிறந்தவர்கள் இவர்கள் தான். இந்த சூரியனுடைய புதல்வர்கள் இப்படி வலம் வந்துட்டே இருக்கா.
பெருமாளை நோக்கி பெருமாளை பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த காலத்துலேயே ஆசை சுவாமி. அதாவது இப்போ நீங்கள் சில பேருக்கு கையில் கேமரா கிடச்சி கொடுத்துன்னா போகிறோம். இந்த நிறைய கல்யாணத்தில் பார்த்துருப்போம், சாதாரணமாக நம்மக்கிட்ட செல் இருக்குது. அந்த செல்லில் கூட எதையோ எடுக்கணும், நம்ம போகிற இடத்துல ஒரு 2 ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு பல பேருக்கு ஆசை இருக்கும். இவளுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், அதை ஒரு 4 ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருக்குச்சே 4 பேரோட சேர்ந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆசை. அந்த மாதிரி இந்த அஸ்வினி குமாரர்களுக்கு என்ன ஆசையா, சூரியனுடைய புத்திரர்களுக்கு பெருமாளை எங்கே பார்த்தாலும் பெருமாள் எப்படியெல்லாம் இருக்கான். ஏன்னா அவங்ககிட்டேருந்து வந்தது தானே மருத்துவம் இல்லையா? ஒன்றும் அவங்ககிட்டேருந்து, ஜாதகமும் அவங்ககிட்டேருந்து வந்தது தான், அலங்காரமும் அவங்ககிட்டேருந்து வந்தது தான், இப்படி ஒன்றும் அவன் கொடுத்தது தானே. அதனால் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வரா. இங்கே பண்ணச்சு இவாளுடைய ரூபம் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய கதை ஒன்று போயின்னு இருக்கீங்க. யார் வர? பிரம்மா இங்கே தவம் பண்ணுறதுக்காக வர்றார். அந்த சமயத்தில் எல்லா தேவர்களும் தேவதைகளும் பார்த்துட்டு இருக்கா, என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கிறது அப்படிங்கிறது. அப்படி பார்த்தவாளில் ஒருத்தர் தான் இவாளும், 2 பேரும் அஸ்வினி குமாரர்கள். அதனால தான் அவளும் பெருமாளை இங்கே சேவிக்கிறதாக கதை இருக்கு. இதற்கு அப்புறமாக இன்னொரு கதை சொல்லப்படுகிறது. சாண்டில்ய மகரிஷி அப்படின்னு. இது சாண்டில்ய மகரிஷி யாருன்னா தேவலன் அப்படின்னு ஒருத்தர். அந்த தேவலனுடைய புதல்வன் தான் சாண்டில்யன். இப்படி நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த சூரியன் அப்படின்னுட்டு, சூரியனுடைய மருமகன், அதாவது சூரியனுடைய சகோதரியனுடைய பிள்ளை தான் இந்த சாண்டில்ய மகரிஷி. இந்த சாண்டில்ய மகரிஷி அப்பா தேவலன், தேவலனுடைய தகப்பனர் கஷ்யபர். நம்ம கஷ்யபர் கேட்டிருப்போம், கஷ்யபர் அதித்தி, கஷ்யபருடைய நிறைய கதைகள் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ கஷ்யபருடைய பேரன் தான் இந்த சாண்டில்ய மகரிஷி. இந்த சாண்டில்ய மகரிஷிக்கு இந்த சம்பந்தம் என்ன வருது? பெருமாளுடைய ஒவ்வொன்றும் அனுபவிக்கணும் சுவாமி. பல பேருக்கு தெரியும், வருஷம் நாம் பிரம்மோற்சவம் சேவிக்கிறோம், வசந்தோத்சவம் சேவிக்கிறோம், ஒவ்வொரு உற்சவங்கள் சேவிக்கிறோம், கருட சேவை சேவிக்கிறோம், 12 கருட சேவை, 6 கருட சேவை, 5 கருட சேவை, பஞ்சகருட சேவை, இப்படி ஒன்றா கல்கருட சேவை. இருந்தாலும் நமக்கு ஏதாவது மனசு திருப்தி ஆறதா? ஆஹா, போன வருஷம் சேவிச்சது இந்த வருஷம் பெருமாள் என்ன அழகாக இருக்கார், போன வருஷத்தை விட ரோஜாப்பூ என்ன அழகாக இருக்குது, எதையாவது ஒன்று மனசு திங்க் பண்ணி ஆஹா இது அதை விட சிறப்பாக இருக்கு, அது இதை விட அழகாக இருக்கு, இப்படின்னு ஒவ்வொரு தடவும் மனசு நம்மளை நாமே தேர்த்தி கொள்வது. உண்மையும் அதுதான், தேர்த்தி கொள்வது மட்டும் இல்லை, அப்போ தான் ரெஃப்ரெஷிங் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? நம்ம சாதாரண ஒரு கேட்ஜெட் எடுத்தாலே சார்ஜ் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். நம்ம லேப்டாப்பை திறந்த உடனே எதை பண்ணுறோம்? ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்முடைய ஆயுட்காலத்தில் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு உத்வேகமாக திகழக்கூடியது என்ன அப்படின்னா, எதிரிலே பார்க்கக்கூடிய சூரியனுடைய ஒளி. சூரியனுடைய ஒளி இருக்கிறவாளுக்கு இருக்கிற பிரிஸ்க்கு மற்றவாளுக்கு இருக்காது. அது சூரியனுடைய, ஏன்னா அந்த அளவுக்கு ஒளி வேலை யாராலையும் தர முடியாது. அதே மாதிரி தான் பகவானுடைய எண்ணங்கள், பகவானுடைய ஆகிருதி. இந்த பவளவண்ணனை பார்த்தவர் சாண்டில்ய மகரிஷி சாந்தோக்கிய உபனிஷத்தில் எடுக்கிறாராம். அதை ஒரு 2 விஷயம் பார்ப்போம். நம்ம சர்வம் கல்வித்தம் பிரம்ம தஜ்ஜலான் இது சாந்த உபசீதா. யாது பிரம்மா இங்கே நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் வந்திருக்கா. ஏன்னா ஆதி பிரம்மனே இங்கே தவம் பண்ணுறான்னா மற்றவர்களுக்கெல்லாம் வேறு எங்கே வேலை இல்லையா? எல்லா ஃபோட்டோகிராஃபரும் எங்கே இருப்பா? இப்போ இன்றைக்கி கார்த்தால ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபாரின் போயிட்டு வரார், சீஃப் மினிஸ்டர் ஃபாரின் போயிட்டு இறங்குறார் அப்படின்னா எல்லா ஃபோட்டோகிராஃபரும் எங்கே இருப்பா? எல்லா நியூஸ் ஏஜென்சிஸும் எங்கே இருப்பா? அங்கே தானே இருப்பா, வேற எங்கே வேலை வாழ்க்கை இல்லையா? அந்த மாதிரி எல்லா தேவர்கள் தேவதைகளுக்கும் இங்கே பிரம்மாவும் பெருமாளும் இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு வந்துடுறார். அதை தான் சொல்கிறார். எங்கே உபநிஷத்தில் சொல்லப்படுகிறது, சாந்தோக்கிய உபனிஷத்தில் இந்த சாண்டில்ய வித்தை அப்படிங்கிற கோடின் கீழே வரைச்சே சர்வம் கல்வித்தம் பிரம்ம தஜ்ஜலான் இது சாந்த உபசீத மனோமய பிராண ஷரீரோ
வா ரூபக சத்சங்கல்ப சத்யசங்கல்ப ஆகாஷாத் சர்வகர்மா சர்வகாமஹ சர்வகந்தஹ சர்வரசஹ எது சர்வமிதம் அவ்யக்தஹ வாக்கியநாதரஹ. அதாவது எல்லாம் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து, இந்த உலகம் அனைத்தும் விஷ்ணுவால் ஆனது, சர்வம் விஷ்ணுமயம். அது எப்படி? அதாவது பிரம்மா வேற பிரம்மம் வேற, அதை நாம் புரிஞ்சுக்கணும். எல்லாமே பிரம்மத்தால் உண்டாக்கப்படுகிறது. அந்த பிரம்மத்தை மெடிடேட் பண்ணுபவன் பிரம்மன். யாரு? பிரம்மா. இந்த பிரம்மனை எதற்காக? இந்த மனித சரீரத்தை விட்ட பிறகும் இந்த சரீரம் எதற்கூட தொடர்பில் இருக்குது? பிரம்மாவோட தொடர்பில் இருக்குது. எதனால் தொடர்பு இருக்குது? அறிவுங்கிறதுனால, ஞானம்ங்கிறதுனால, அறிவை கொடுக்கக்கூடிய ஞானத்தினால் தொடர்பில் இருக்கா. அதை தான் சொல்கிறார் சர்வம் கல்வித்தம் பிரம்ம. எது கூட தொடர்பு இருக்குது? ஞானத்தினால் தொடர்பு இருக்குது. தஜ்ஜலான் இது சாந்த உபசீத மனோமய பிராண சரீர பா ரூப சத்திய சங்கல்ப ஆகாஷாத்து. அதாவது எவனுடைய மனம் ஒளிமயமாக மட்டுமல்ல, ஒளிமயமாகவும் சட்டில எப்படி இருக்கிறது? மனோமய பிராண சரீரோ பாரூபக சத் சங்கல்ப ஆகாஷாத்து. சட்டிலாகவும் இருக்க, எதன் கூட தொடர்பு? பிரம்மத்தோட ஆகாயம் வழியாக இருக்கக்கூடிய தொடர்பு. மனம் எப்படி இருக்கணுமா? அந்த தொடர்பில் இருக்கணும், ஆனால் ஆசை இருக்கக்கூடாது. இது என்ன சுவாமி வித்தியாசமாக இருக்குது? ஆசை இல்லாமல் தொடர்பு வருமா? ஆசை இருக்கக்கூடாது, ஆனால் தொடர்பு இருக்கணும். அதை தான் சொல்கிறது இது. அப்படி எப்படி சுவாமி? அப்படின்னா அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது உணர்வின் மூலியமாக தொடர்பு இருக்கணுங்கிறார். சர்வமிதம் அவ்யக்தஹ வாக்கியநாதரஹ. அதாவது சர்வ கர்மாக சர்வ காமஹ சர்வ கந்தஹ சர்வ ரசஹ. எல்லா விதத்திலையும் அவனோட நாம் தொடர்பு இருக்க வேண்டியதாக இந்த பிரம்மம். அதனால தான் எல்லா இடத்துலையும் அந்த பிரம்மன் பிரம்மத்தோட எது மகாவிஷ்ணுவோட தொடர்பில் இருக்கானாம். அதனால தான் இங்கே யாகம் செய்தவரான். அந்த தொடர்பினால்தான் மகாவிஷ்ணு அவனுக்கு அருள்றதுக்கு வரார். அப்படிங்கிறத இந்த தத்துவத்தை உணர்த்தும் விதமாக இதை சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாக சாண்டில்ய மகரிஷி சொல்லியிருக்கார். அவர் இந்த இடத்தை பார்த்திருக்கார். அந்த சாண்டில்ய மகரிஷிக்கும் இந்த இடத்திலே அருளப்பட்டிருக்கிறது, பெருமாளால் அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் விசேஷம். இப்படியாக திருப்பவளவண்ணனுடைய சந்நிதி பலவிதமான விசேஷங்களையும் ஆற்றல்களையும் கொண்டதாக அமைந்திருக்கிறது. இந்த சந்நிதியில் நாம் பவளவண்ணா பச்சை வண்ணான்னு கலியன் கூப்பிடுறாரோ இல்லையோ, அந்த திருமங்கை ஆழ்வாருடைய திருநெடுந்தாண்டகத்தினுடைய ஒரு பாசுரத்தை பார்ப்போம். வங்கத்தால் மாமணி உந்து முன்னீர் மல்லையாய் மதில் கச்சி ஊராய் பேராய் கொங்கு தார்வளம் கொன்றை அலங்கல் மார்வன் குலவரையின் மடப்பாவை இடப்பால் கொண்டான். பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே ஒழி தருகேனே. எனக்கு வேற ஒன்றுமே தெரியலையே. வங்கத்தால் அதாவது எப்படி சிறந்தது? பலவிதமான கப்பல்கள் எதை இறக்கிறதா? ரத்தனங்களை கொண்டு இறக்கக்கூடியதான். அப்படிப்பட்ட கடற்கரை உடையதான மாமணி முன்னீர் மல்லையாய். எந்த இடம்? திருக்கடல் மல்லை. இந்த திருக்கடல் மல்லை அப்படின்னுச்சே நாம் வேற ஒன்றையும் பார்த்தோம். திருக்கடல் மல்லையில் தான் முதல்ல சத்யாஸ்ரயன், விக்ரமாதித்த சத்யாஸ்ரயன் நரசிம்மவர்மனுடைய குலத்தோன்றலாக இருக்கக்கூடிய ராஜசிம்ம பல்லவனை சந்திக்கும் இடமாக திருக்கடல் மல்லை. அந்த திருக்கடல் மல்லையை உருவாக்கினதே ராஜசிம்ம பல்லவன் தான். அவனுடைய கைகளினால் சிற்பியால் செதுக்க ஆரம்பித்து அந்த சிற்பங்களை செதுக்கியவன் மாமல்லன் என்று புகழ்பெற்ற ராஜசிம்ம பல்லவன். அந்த இடத்துல அதை தான் சொல்ற, திருக்கடல் மல்லை கச்சி மாநகரிலும் திருப்பேர் என்ற பதியிலும் வாழ்ந்து
குங்குத்தார்வளம் கொன்றை அலங்கால், அதாவது கொன்றை மாமலரை மார்பில் அணிந்தவனாக, மடப்பாவை உமையவளை இடப்பாகத்தில் கொண்டவன் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமானை தன்னுடைய வலப்பாகத்தில் கொண்டவனாக அப்படிங்கிறார். ஏன்னா பகவான் அவதாரம் எடுத்த போது இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான், பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையன் உச்சியாய் பவளவண்ணாய் எங்குற்றாய். நீ எங்கே சென்ன? எங்கே போயிட்ட? நீ அடியேன் நான் உன்னை வேண்டிகிட்டே இருக்கேன், நீ எங்கே போயிட்ட? இறைவா என்னை காப்பாற்ற மாட்டியா? ஒவ்வொரு 10 பாசுரங்களுடைய கடைசியிலையும் நம்ம இந்த ஆழ்வாருடைய பாசுரங்கள் அத்தனையும் பார்த்துருக்கோம், பெரியவாழ்த்திற்கு பார்த்தோம். அதே மாதிரி 10 பாசுரங்கள் பண்ண ஸ்ரீமன் நாராயணத்தில் கடைசியில் சொல்கிறேன், பலஸ்ருதியாக ஏ கிருஷ்ணா துவாரகாவாசானி எல்லாருக்கும் அருள் பண்ணுறியே, என்னுடைய வாதரோக நிவர்த்திக்கு அருள் பண்ண மாட்டியா அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிற ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியனுடைய இதுவையும் பார்க்குறோம். அந்த மாதிரி இவர் சொல்கிறார், நான் அலைஞ்சுட்டே இருக்கேனே, என்னை நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு. இதில் 2-3 விஷயங்கள் பார்க்கலாம். இதில் கொன்றை மாலை அப்படின்னு, மாலை வேற நாம் பார்த்துருக்கோம், மாலை வேற தார் வேற அப்படின்னு. தார் என்றாலும் மாலை என்று தான் அர்த்தம், ஆனால் தார் வேறு மாலை வேறு. நான் 2-3 தடவை சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை. மாலை அப்படின்னா நம்ம பெருமாளுக்கு அல்ல சாதாரணமாக இடைவிடாது கட்டப்பட்டதுக்கு பேர் மாலை. தார் அப்படின்னா கடைசியில் விரிந்து இருக்கக்கூடியது தார், ஒரே மாதிரி இருக்கும். பெருமாளுக்கு சாத்திரத்துக்கு பேர் தார்னு பேர், தாயார் உபயநாச்சிமார்களுக்கு சாத்திரத்துக்கு பேர் மாலைன்னு பேர். நாம் அதுக்காக தான் சொல்லுவா, தார் தான் எப்பயுமே கல்யாணத்தில் நமக்கு ஆண்களுக்கு சாத்துவா, பெண்களுக்கு மாலை தான் சாத்திருப்பா. மாலை மாற்றுதல் அப்படின்னு சொல்லுவா. அதற்கு முன்னாடி இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறா, இங்கே பிள்ளைக்கு ஒரு மாலை பெண்ணுக்கு ஒரு மாலைன்னு வச்சு மாலையை மாற்றிடுறா. அந்த மாதிரி கிடையாது. மாலை மாற்றுதல்னா முதல்ல தார் அணிந்து கொண்டிருப்பவன் அந்த மாலையை எடுத்துன்னு எப்படி ஆண்டாள் முதல்ல ஆண்டாள் தான் அதை பண்ணினான். தான் சாத்தி கொண்டிருந்த மாலையை அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். ருக்மிணி கல்யாணத்தில் ஆண்டாளுடைய வைபவம் சேர்த்து வரப்போகுது. ருக்மிணி கல்யாணம்னாலே அதில் ருக்மிணி கண்ட கனவை ஆண்டாள் கண்ட கனவாக நாம் பார்க்க போகிறோம். அந்த ஆண்டாள் தான் சாத்திய மாலையை எடுத்து பெருமாளுக்கு சாத்துறார். அதற்கு பேர், அதனால தான் மாலை மாற்றுதல். இப்போ எல்லாத்தையும் மாற்றி பண்ணிட்டு இருக்கான். மாலை மாற்றுதல் என்ன, இங்கிருந்து அங்கே மாற்றி வைத்தல், அவ்வளவுதான். இவன்கிட்ட இருக்கக்கூடிய 2 மாலை அவள் வச்சிருப்பா. இந்த மாலையை பெருமாளுக்கு சார்த்தி அந்த மாலை திரும்பவும் வரக்கூடியதாக, அந்த மாலையை இந்த பெண்ணுக்கு மணப்பெண்ணுக்கு சாத்தி இருந்தக்கூடிய மாலை மணமகனுக்கு சாத்தி. ஏன்னா இந்த மாலையை அவுக்கிறது இல்லை, தாரை உரிப்பதில்லை, மாலையை மட்டும் மாத்திர, அவ்வளவுதான். சரி, அது இருக்கட்டும். இப்போ அடுத்தது இந்த பவளவண்ண பெருமானை பற்றி, திருப்பவளவண்ணம் அந்த விசேஷத்தை பற்றி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வெண்பாவில் ஒரு பாசுரம் பாடியிருக்கார். வெண்பாவில் பாசுரம்னா, கண்டு அறிந்தும் கேட்டு அறிந்தும் தொட்டு அறிந்தும் காதலால் உண்டு அறிந்தும் மோந்து அறிந்தும் உய்யேனே பண்டை தவளவண்ணா கார்வண்ணா சாவண்ணா கச்சி பவளவண்ணா நிற்பொற்பாதம். என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. அதாவது இதில் ஏன் சுவாமி இந்த வார்த்தையை போடுறார்? திரும்ப ஒரு வார்த்தை வருது இல்லையா? சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். நமக்கு தெரியும், சொல் என்ற பதம் திரும்ப வர்றதுனால அது ஒரு அணி. சொல் அணி, சொல் பொருள் பின்வருநிலை அணி, சொல் பின்வருநிலை அணி. அதுவே அந்த சொல் பொருள் சேர்ந்து வந்ததுன்னா இந்த இடத்துல சொல்லுங்கிற வார்த்தை பொருளோடு சேர்ந்து வர்றதுனால அது சொல் பொருள் பின்வருநிலை அணின்னு. இங்கே அந்த மாதிரி கண்டு அறிந்தும் கேட்டு அறிந்தும் தொட்டு அறிந்தும் காதலால் உண்டறிந்தும் மோந்தறிந்தும் உய்யேனே. ஏன் சுவாமி ஒரு தரம் அறிந்தும்னு போட்டிருந்தா போறாதா அப்படின்னா, இதான் நம்ம பார்த்தோம். எல்லாரும் பார்க்குறா, எல்லாரும் கேட்குறா, பலவிதமான வாசனைகள் நாம் ஏற்றுக்கிறோம். இந்த நாக்கு பலவிதமான சுவைகளை உணர்கிறது. தித்திப்பு, உவப்பு, கசப்பு எல்லா சுவையையும் சுவைக்கிறது. இந்த உடல் பலவிதமான உணர்ச்சியை ஏற்றுக்கொள்கிறது, தொடு உணர்ச்சியை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் எல்லாமே உணரப்படுகிறதா அப்படின்னா அதான் கொஸ்டின் மார்க்.
இப்போ நாம் உதாரணத்துக்கு வண்டியில் போயின்னு இருக்கோம் சுவாமி. ஆற்றுலேருந்து வண்டி எடுக்கிறோம், காரோ அல்லது டூ வீலரோ. கார் வேண்டாம், டூ வீலர், ரெண்டும் எது வேணாலும் வச்சுக்கோங்களேன், சைக்கிள்னே வச்சுக்கோங்களேன். நம்ம போயிட்டே இருக்கும். நம்ம எங்கே டெஸ்டினேஷன் அடையணுமோ அது வரைக்கும் பல விஷயங்களை பார்க்குறோம். ஏதாவது மனசில் நிற்கிறதா?